சத்தியத்தில் நடக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு சத்தியத்தை அழகாய் போதிப்போம். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், எல்லாம் ஈஸியா இருக்கும். ஆலோசனை மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல நம்மளோட என்ன கிடையாது, கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. அறிவுரை ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அந்த அறிவின்படி நடக்கிறதா கஷ்டம். ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில நீ எப்படியாய் தேவனுக்கு முன்பா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன் வீட்டு வாசல் யாருது? வேதத்தின் உன் இருதயத்துக்கு தெரியும். நம்ம நினைப்போம் உன் இருதயத்தில் உனக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். இல்லை, நியாயம்னு ஒன்று இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவேன். இதுல நெருக்கத்துல வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது உன் பாதைகள் தேவனுக்கு முன்பாக நிலைத்து நிற்குனா உன் வாழ்க்கை விசேஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த டைம்ல தான், இந்த நெருக்கத்தின் பாதையிலையும் உன் பாதை தேவனுக்கு முன்பாக சத்தியத்துக்கு உட்பட்டு நியாயத்தை பேச வரும்ல, சத்தியத்தை பேச வரும். ஹல்லேலூயா. நீ சத்தியத்துக்கு உட்பட்டு இந்த துன்பத்தெல்லாம் அடக்கிட்டு நீ இருக்கிற வாழ்றனா ஆரம்பம் அற்பமா இருக்கும். ஹல்லேலூயா. முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அநேக நேரம் தேவன் என்னோடு பேசுவார். அநேக நேரம் என்னோட தேவன் பேசுவார். நான் சில நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணும்பொழுது நான் ரூமை விட்டு கீழே இறங்கிட்டேன். ஹோட்டலை விட்டு இறங்கி காரில் ஏறுறேன். மொபைல் சார்ஜர் எடுத்துட்டியா? பவர் பேங்க் எடுத்துட்டிங்களே? சரி, காரில் தானே போகிற, காரில் சார்ஜர் இருக்குன்னு நினச்சிட்டு நான் இறங்குறேன். தேவன் சொல்கிறாரு, போய் எடுன்னு. என்னடா அது, இறங்கி உள்ளே போய் உட்காந்துட்டோம். அவர்கிட்ட கேட்குற, சார்ஜர் இருக்கா? இருக்குது சார், உள்ள வண்டியில் இருக்குது சார். ஓகே. இருந்தாலும் அந்த உணர்வு என்ன பண்ணுது, திடீர்னு வருது. திருப்பி மேலே போய் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன், கார்லேயே சார்ஜர் போட்டாச்சு. போய் 1 மணி நேரத்தில் வேறு இடத்துல இறங்கிட்டேன். அந்த இடத்துல ப்ரேயர் ஓடுது. வேறு காடி போயிடுச்சு. நான் வேறு ப்ரேயருக்கு காத்திருக்கேன். நைட் வரையும் இருக்கேன். என் மொபைல் சார்ஜ் கட்டாது. இப்போ என்ன இல்லை, காரில் போய் நான் போய் எந்த காரும் கிடையாது. இப்போ நைட்டுக்கு நான் ட்ரெயின், சரி பஸ் பிடிக்கணும், ஃபோன் வேணும். மைண்டில் வருது, உன் பேக்கில் என்ன எடுத்து வச்சுருக்க? பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்க, எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். தேவன் என்ன பண்ணுவார், அந்த நெருக்கத்தில் உனக்கு கைட் பண்ணுவார். இந்த தப்பு பண்ணியிருக்க, இதை கிளியர் பண்ணிக்கோ. இது உனக்கு தேவை, இதை வச்சுக்கோ. நம்ம அந்த சத்தத்தை நீ செவி கொடுக்காம நம்ம விலகி போயிருந்தேன்னா அந்த நெருக்கத்தில் கண்டிப்பாக மாட்டோம். அதுக்கு காரணம் யாரு? தேவன் எச்சரிக்கை கொடுத்துருப்பார். அப்போ இன்னைக்கு கர்த்தரோடு பேசுறாருன்னா, இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்க பிரச்சனையில் இருக்கீங்க. உங்க பிரச்சனைக்கு எங்க விடுதலைன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா, தேவனுக்குள்ளாக நீ பெற்ற ரட்சிப்பையும் விடுதலை நீ காத்து கொண்டீனா, உன் வாழ்க்கை சரிப்படுத்தி சீர்படுத்த ஆரம்பிச்சுனா, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனையும் அது விலகி போகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, சொல்லுங்களேன். மீண்டும் 2 தீமோத்தேயு 1:14 படிப்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த அபிஷேகம், இந்த விடுதலை, நம் தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த விடுதலையை நம்ம நழுவாம காத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா? பரிசுத்த ஆவியான துணை கொண்டு இவைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதுமா, இந்த விடுதலையை நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சத்தியம்னா என்ன? நீ போட்டப்பட்ட எங்கள் அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், ஏசப்பா மேலே சத்தியம், அது அல்ல. உங்கள் கையில் வேத புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்படின்னா என்ன? இதில் சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். இது பாஸ்டர் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாம், என்னன்னு சொன்னாங்கன்னா,
நிறைய விசுவாசி பார்க்குறேன், நம்ம ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்பேன், நான் ரொம்ப நேரம் ஜெபத்திலே இருந்தேம்மா, நான் ரொம்ப நேரம் துதிச்சிட்டே இருந்தேன், இப்படிலாம் சொல்கிறாங்க ஏங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை இருக்குது. எப்படி நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாஸ்டர் பார்க்குறாங்க, நம்மளை காட்டிலும் அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க ஒரு விசுவாசிங்க, ஆனால் அவங்க வீட்டில் அதிகமாக பிரச்சனை இருக்குது. இது என்னங்க காரணம், ஏன் இது என்ன காரணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஒரே ஒரு காரியத்தை அவங்க விலகி போட்டு வச்சுருப்பாங்க, என்னன்னா சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அது என்ன சத்தியத்தில் நடக்கிறது? வசனத்தின்படினா என்ன? வசனத்தின்படி சொல்லுங்களேன். வசனத்தின்படினா என்ன? அது என்ன? நீதியின்படி வாழ்க்கையில் நடக்கலை. சத்தியத்தை காத்துக்கொள்ளணும் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சட்டம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சட்டத்தை வச்சுருப்பீங்க. ஒரு பிரச்சனை வருது, நேற்று சண்டே மெசேஜில் சொல்லியிருப்பேன். ஒரு சூழ்நிலையில் 2 பேர் சண்டை போட்டுப்பான், 2 வீட்டுக்காரம்மா சண்டை போட்டுருப்பான் பக்கத்தில். நீங்கள் நின்று இந்த வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது பார்த்தா அவங்க எல்லாம் தீவிரவாதி மாதிரி, இவங்க செய்கிறது நல்லது மாதிரி இருக்கும். ஆமாம்மா, அவங்கள சும்மா இருக்கக்கூடாது, ஏன் அவங்க சும்மா இப்படி பண்ணுறாங்கன்னு சும்மா திரும்பி அந்த வீட்டு பக்கமாக நின்று போய் கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தில் எது கரெக்டு? ஒவ்வொருத்தரும் எனக்குன்னு ஒரு நியாயத்தை எடுத்துகிட்டு வருப்பீங்க. சத்தியத்தில் நடக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு சத்தியத்தை அழகாய் போதிப்போம். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆலோசனை மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல நம்மளோட என்ன கிடையாது, கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. அறிவுரை ஈஸியாக சொல்லிடுவோம், ஆனால் அந்த அறிவுரின்படி நடக்கிறதா கஷ்டம். ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் வரும், அந்த நெருக்கத்தின் மத்தியில் நீ எப்படியாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. உன் வீட்டு வாசல் யாருது? வேதத்தின் உன் இருதயத்துக்கு தெரியும். நம்ம நினைப்போம் உன் இருதயத்தில் உனக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். இல்லை, நியாயம்னு ஒன்று இருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இதில் நெருக்கத்தில் வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது உன் பாதைகள் தேவனுக்கு முன்பாக நிலைத்து நிற்குனா உன் வாழ்க்கை விசேஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசி வீட்டில் நான் பார்க்குறேன், ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க வழி நடத்துகிற விதம் சத்தியத்துக்கு புறம்பாக வைத்துருவாங்க. உன் பிள்ளைக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். அல்லேலூயா. என் பிள்ளை தப்பு செஞ்சிச்சுன்னா யாராவது சொல்லுவான், உன் பிள்ளை இந்த தப்பு பண்ணிடுச்சுன்னா உனக்கு என்ன, எனக்கு அவமான பிரச்சனையாக இருக்கும். என் பிள்ளைலாம், உன் பிள்ளை செஞ்சிருக்கோன்னு தெரியும் உனக்கு, என் பிள்ளைலாம் செஞ்சிருக்காது, வேற ஒரு பிள்ளை மேலே என்ன பண்ணுவோம், பழியை போட்டு, அவங்க சொல்ல வந்தவங்க மேலே ஒரு பழியை போட்டு விசுவாசி சொல்லும், பார் இயேசு பார் உனக்கு தண்டனை கொடுப்பார். சாவ விட்டது யாரு? பாவம் செஞ்ச பிள்ளையோட தாய் தகப்பனா இருப்பான். தாய் தகப்பனுக்கு தெரியும் இது என் பிள்ளை செஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டோம். இது நீதியா நியாயமா? நீதியை விட்டு விலகும் பொழுது எங்கெங்க பிரச்சனையும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. நீ ஜெபம் பண்ணுற, மணிக்கணக்காக போய் சபையில் உட்காந்துருக்க, உபவாசம் எடுக்கிற, நான் 40 நாள் உபவாசம் எடுக்கிறேன் பாஸ்டர், நான் டெய்லியும் ப்ரேயரில் இருக்கிறேன், கலந்து கொள்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஸ்கார்ப் என்ன பண்ணுவேன், முக்காடு போட்டு தான் உட்காருவேன், பொட்டு வைக்கிறதில்ல, நான் மெட்டியை எடுத்துட்டேன், தாலியை எடுத்துட்டேன், என்ன பண்ணிட்டேன், மூக்குத்தி எடுத்துட்டேன், நான் தேவனுக்காகவே வாழ்கிறேன். இந்த உடம்பு சரீர அலங்காரத்தை நீ அவாய்ட் பண்ணுறதுனால தேவனோடு வாழ்வது அல்ல. உன் பாதை தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், உன் கணவன் டெய்லியும் குடிச்சு செம்மையா உன்னை என்ன பண்றான், முதுன்னு முத்துறான், வேலையே போறதில்ல, நீ வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிக்கிற, உன் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி வந்து போடுற, அந்த காசையும் ஆட்டையை போட்டு எடுத்துன்னு போறான் அந்த ஆளு. இப்ப பிரிஞ்சு வாழலாமா, சேர்ந்து வாழலாமா? சொல்லுங்களேன். ஒரு ஜனம் சொல்லும், நீ தான் சம்பாதிக்கிறல்ல, அவன் நீ உன்கிட்ட இருந்து வாங்கி திருடி சாப்பிட்றான், எதுக்கு அவன்கிட்ட வாழ்ற? அவனை விட்டுட்டு தனியாக வந்து வாழ்ற, உனக்கு திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, உன்னால முடியும், அந்த குடிகாரனுடைய ஏன் வாழ்ற? ஒரு ஜனம் சொல்லும், இருக்கட்டும்மா, நீ இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க, கணவனை பிரிஞ்சு வாழக்கூடாது, நீ அவன் கூடயே வாழ. 2 பக்கமும் நியாயம் இருக்கு. அந்த புள்ள என்னதான் பண்ணுவான், டெய்லியும் வந்து அடிச்சா என்னதான் பண்ணுவான் அந்த புள்ள? அவன் வேலை வெட்டி போகாம சுற்றிட்டே இருக்கான், அவனுக்கு என்னதான் வாழ்க்கை, என்னதான் பண்ணல? பிரிஞ்சு வாழ்றதா ஒரு வாழ்க்கை? அந்த பிள்ளையார் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைய நிம்மதியாக இருக்கணும், பிரிஞ்சு வாழு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது தேவ சத்தியமா? அல்லேலூயா. இந்த டைம்ல தான், இந்த நெருக்கத்தின் பாதையிலையும் உன் பாதை தேவனுக்கு முன்பாக சத்தியத்திற்கு உட்பட்டு, 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்க, உன் கணவன் தவறே செய்திருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது, அவனை தண்டிக்க கூடாது, அவனை திட்டக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது.
உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், வந்து பாருங்கள் அடி வாங்கும் போது நீங்கள் அந்த அடி வாங்கினீங்கன்னா தெரியும்னு. நான் நியாயத்தை பேச விரும்பல, சத்தியத்தை பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ சத்தியத்துக்குட்பட்டு இந்த துன்பத்தெல்லாம் அடக்கிட்டு நீ இருக்கிற வாழ்றனா ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அல்லேலூயா. முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். தேவன் ஒரு நாள், இன்னைக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க என் அன்பு சகோதரி சகோதரி, ஸ்பெஷலாக இந்த நார்த் மெட்ராஸில் எப்படி 3000 ஊழியக்காரங்க இருப்பாங்க. அதில் 90% குடிகாரனாக, ரவுடியாக, பிச்சைக்காரனாக இப்படி வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அநேக குடும்பங்கள் ரட்சிக்க அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கரங்களை தெரியாமல் சொல்லுவோமே.